ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெத்தரையில் ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சாதத்தோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. நெஞ்சு சளி இருக்குது, தொண்டை கரகரப்பு இருக்குன்றவங்க இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு நெஞ்சு சளியிலிருந்தும் தொண்டை கரகரப்புலேருந்தும் உடனடி தீர்வு கிடைக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெத்தலை ரசம் செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்தில் சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்திருக்கீங்க. இந்த புளி கூடவே 2 நாட்டு தக்காளி, மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் புளி பார்த்திங்கன்னா சின்ன எலுமிச்சம்பழம் அளவு எடுத்துருக்கறனால 2 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் புளி கூடுதலாக எடுத்திங்கன்னா தக்காளியை குறைச்சிக்கோங்க, தக்காளி கூடுதலாக எடுத்திங்கன்னா புளியை குறைச்சிக்கோங்க. இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த புளி ஊறிட்டு இருக்க டைமில் நமக்கு இதுக்கான செலவு சாமானை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கீங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு சேர்த்துருக்கீங்க. அது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சர் ஜார்லையோ இல்லை இடி உரல்லையோ போட்டு கூட இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக நான் ஒரு 3 வெத்தலை எடுத்திருக்கேங்க. நான் எடுத்த புளிக்கும் தக்காளிக்கும் அளவாக பார்த்தீங்கன்னா இந்த 3 வெத்தலை எடுத்திருக்கேன். இதை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் காமிச்சிருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புளியும் தக்காளியும் நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நல்லா மைய கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா மைய கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கீங்க. நீங்கள் உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி சேர்த்த 1/2 லிட்டர் தண்ணி பார்த்தீங்கன்னா புளிப்பு நல்ல மிதமான புளிப்பாக இருக்கும். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா உப்பு புளிப்பு எல்லாம் சரி பார்த்து எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கீங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூட ஒரு காஞ்ச மிளகாய் 2ஆக கிள்ளி சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கீங்க. இது கூடவே நம்ம மிக்சர் ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருந்த சீரகம், குறுமிளகு, இஞ்சி, பூண்டு அந்த விழுது இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு 1 நிமிஷத்து அளவுக்கு இந்த சீரகம், குறுமிளகு, இஞ்சி, பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. ஃப்ளேம் அதிகமாக வச்சிட வேண்டாங்க, கருகி வச்சுன்னா ரசமோட டேஸ்ட்டு மாறிடும். அதனால் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே நான் காமிக்கிற மாதிரி 1 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது லைட்டாக வறுப்பட்ட மனம் வர சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருந்த தக்காளி புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்க்கும்போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியமுக்கு நடுவில் வச்சு நல்லா ரசம் நுரக்கட்டி வரணும். அந்த அளவுக்கு ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ரசம் வந்து தளத்தலன்னு கொதிக்கக்கூடாதுங்க. கொதிச்சதுன்னா கசப்பு தன்மை வந்துடும். அடுத்ததான் இது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெத்தலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நுரக்கட்டி வர அளவுக்கு வெயிட் பண்ணலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லைட்டாக நுரக்கட்டி வரணும். எல்லா சைடும் நுரக்கட்டி வரும்போது நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்துடணுங்க. ரொம்ப தளத்தலன்னு கொதிக்க வைக்க வேண்டாங்க. நம்ம வெத்தலை சேர்த்துருக்கனால ரசத்தில் கசப்பு தன்மை வந்துடும். கரெக்டாக இந்த மாதிரி லைட்டாக ஒரே கொதி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, சுட சுட சுவையான ரசம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரச ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.